ஜனனோத்சவத்தை கொண்டாடக்கூடிய ஒரு தருணம். இந்த உற்சவத்துல விசேஷமாக ராமனை ஸ்மரிக்கிறது என்பது நமக்கெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். புண்ணிய புருஷாவாக தட்சிணாமூர்த்தியுடைய அவதாரமாக உலகத்திற்குதான் அனுசரிப்பதற்காக அவதாரமான ஆதிசங்கர் அவர்தான் உற்சவங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்தார். ஒரு மனுஷன் தினசரி நமக்கு வழிநடந்து இருக்கக்கூடிய நம்மளை காத்த வச்சு இருக்கக்கூடிய தெய்வத்தை உபாசிக்கணும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல உற்சவங்கள் எல்லாம் வகுத்து கொடுத்தார். வைக்கும்போது சாயங்காலத்துல நித்தியமாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில நாம லௌகிகமா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்குன்னு நினைக்கிறோம். வாஸ்தவமா பக்கபலமா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்கள், ஒரு குரு அலங்காரமும் ஒரு தேவதா பிரசாதம். தெய்வமும் குருவும் அனுகூலமா இருந்தாக்க யாரும் குரு பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தெய்வ உபாசனை குரு உபாசனை ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கிறது. அதை நம்முடைய ஜனாதனமான தர்மத்தை ஆணிவேரா அஸ்திவாரமா பண்ணணுங்கிறதுக்காகதான் சங்கமங்களை ஸ்தாபனம் பண்ணி நாம தெய்வங்களை ஒவ்வொரு க்ஷணமும் மறக்காமல் இருப்பதற்காக பலவிதமான அம்சம் சஷ்டிங்கிறோம், கிருத்திகைங்கிறோம், பிரதோஷ நட்சத்திரங்கிறோம், ஏகாதசின்னு சொல்றோம். ஆசான மாசம் ஒவ்வொரு பண்டிகைகள் வந்து மாற்றி மாற்றி நிறைய பண்டிகைகள் கொண்டாடுறோம். அப்படி ஒரு பண்டிகை தான் இந்த வசந்த நவராத்திரி உற்சவம், ராமநவமி உற்சவம். ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, நவராத்திரி. நவராத்திரி என்பது 4 நவராத்திரி. நாம கொண்டாடுறது விசேஷமா சரண நவராத்திரின்னு சொல்லி நாம செப்டம்பர் அக்டோபர் நவராத்திரி மாதம் 9 நாளைக்கு கொண்டாடுறோம். இந்த நவராத்திரிக்கு நவராத்திரி தான் 9 நாளைக்கு வசந்த நவராத்திரி. இதை தவிர புத்த நவராத்திரி 2 உண்டு. அப்படி நவராத்திரியில அம்பாவை மாத்திரம் உபாசனை பண்ண கிடையாது. அம்பாவை சுரூபமாக இருக்கக்கூடிய ராமனையும் சேர்த்து உபாசனை பண்ணலாம். ராமனும் அம்பாவும் ஒண்ணு, ராமனும் பரமேஸ்வரனும் ஒண்ணு, ராமனும் முருகனும் ஒண்ணு. எப்படி ஒண்ணு விஷயங்கள்லாம் நிறைய ராமாயணத்தை சொல்லியிருக்காங்க. ஆங்காங்கே இந்த சுரூபம் ஒன்று, பரமேஸ்வரன் ராமனும் ஒண்ணுங்கிறதுக்கு பல இடங்களை சொல்றாரு. இந்த சேவையாயா அப்படிங்கிற இடத்துல சுவாமிக்கு எப்பெல்லாம் ராமனுக்கு கோபம் வருதோ அப்பெல்லாம் பரமேஸ்வரன் மாதிரி இருக்கார். திருவள்ளுவருக்கு பரமேஸ்வரன் மாதிரி இருக்கார். வாக்கியெல்லாம் வால்மீகி ராமாயணத்தையும் சரி கம்பராமாயணத்தையும் சரி நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. அப்படி எல்லா சுரூபமாகவும் இருக்கக்கூடிய ராமன் ஒரு மனுஷனாக அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் உலகத்துல ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்று எடுத்து காட்டினார். மனுஷன் தெய்வமாக ஆளுது அப்புறம் மனுஷனாக வாழ கற்றுக்கணும். அதுக்கு ராமாயணம் கேட்கணும்.
ராமாயணம் படிச்சா ராமாயணம் கேட்டாதான் மனிதனாக வாழ்வு எப்படி என்று புரியுவார். மனுஷன் பிறந்ததிலிருந்து தன் அப்பா அம்மாட்ட எப்படி இருக்கணும், அண்ணா தம்பிகிட்ட எப்படி இருக்கணும், தன்னுடைய மனைவியில இருக்கணும், கணவன்கிட்ட எப்படி இருக்கணும், சகாக்க நண்பர்கள்கிட்ட எப்படி இருக்கணும், ராஜ்யத்துல எப்படி இருக்கணும், குருகிட்ட எப்படி இருக்கணும், பிராணிகள்கிட்ட எப்படி இருக்கணும், எதிரிகள்கிட்ட எப்படி இருக்கணும், இப்படி பலவிதமான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதற்காக சுவாமி 4 அம்சமாக ராமகிருஷ்ண பிரதர்ஷித்துறான்னு சொல்லி அவதாரம் பண்ணார். அப்படி அவதாரம் பண்ணி நிறைய தர்மங்கள், நிறைய குணங்கள், ராமனுக்கு இருக்கக்கூடிய குணங்களை சொல்லிடாத குணங்கள் தான் அமைக்கிறார். அப்பேற்பட்ட குணங்களை நாம ஒவ்வொரு வாட்டியும் ராமனை சொல்லினாலே நம்ம கொண்டாடக்கூடிய சமயத்தில் நாம் என்ன பண்ணணும், அவர் மழகா சொல்லியிருந்தாள். அதுவும் ராமாயணம் 24,000 ஸ்லோகத்தை ஆதாரமாக சொல்லி சொன்னாங்க. விசேஷமாக ராமனுடைய பற்றி ஆந்திரிகளை பற்றி நாங்கள் தரிசனம் இருக்கக்கூடிய ஒரு காவியம், தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் காவியம். அந்த காவியத்தை நமக்கு பெரும்பாலும் வாங்கி ஆதிரியா இருந்தாலும் அவருடைய ராமாயணம் மூலமாக இருந்தாலும் அதை அனுசரித்து நிறைய மகான்கள் பல பாஷைகள்ல முதல் கொண்டு பல பாஷைகள் எல்லாம் தரிசனமாக இருக்கக்கூடிய ஒரு மகேதிகாசம் ராமாயணம். அப்படி பகவானுடைய குணங்கள் தான் எல்லா மகான்களும் ஒரே மாதிரிதான் வர்ணிக்கிறார். அந்த குணங்கள்லாம் நம்ம எங்க கேட்கணும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தோஷத்தை இறக்கிட்டு ஏதாவது ஒரு குணம் 8 நாளைக்கு சொல்லியிருக்காரு கூட பூர்த்தி பண்ணக்கூடாது. 9 நாட்கள்ல ராமனுடைய குணங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அது ஏதாவது ஒண்ணு நாம கடைபிடிக்காத வச்சு ஒரு தோஷத்தை விட்டோம்னா நம்ம 2 குணங்கள் வந்துடும். நாம எல்லாருமே பசத்து கிடையாதுதான், ஆனா பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் ராமாயணம் கேட்கிறோம். அதனாலதான் சின்ன குழந்தைகளே சொல்லி கொடுத்து குழந்தைகளுக்கு முதல் கொண்டு சின்ன வயசுல அந்த காலத்துல தூக்கம் வளர்ப்பு சொல்லக்கூடிய கலை இருந்துன்னா அது ராமாயணம் தான். எடுத்த உடனே ராமன் ஒருத்தவங்க கட்ட ஆரம்பிப்பா, தூக்கம் தூக்கம்னா பிராமணமான தூக்கம் மட்டும் இல்லை, குழந்தை தூக்கிறது கண்ணமூடி தூக்கிறது மட்டும் இல்லை, ராமாயணம் கேட்டாலுக்கு தூக்கம் வரும். நாம மேலிருந்து நாம போகணும், மனசாந்து மேல் நோக்கினா என்ன அர்த்தம், நல்ல உயர்ந்த குணங்களோட, உயர்ந்த பண்புகளோட, உயர்ந்த பண்பாட்டோட நாம ஆகணும். அதுக்காக தான் ராமாயணம் கேட்க சொல்லியிருக்காங்க. ராமாயணம் மகாபாரதம் ராமாயணம் கேட்டு ஏதோ தலைவருக்கு போவதற்காக இல்லை, எதுக்காக நம்மளுடைய பண்பை உயர்த்தி கொள்வதற்காக தான் ராமாயணம் கிரந்தங்கள்லாம் இந்த மாதிரி ராமன் உற்சவ காலத்துல ஏற்பாடு பண்ணி அந்த காலத்தெல்லாம் 10 மணி வரைக்கும் இருப்பார். 11 மணி வரைக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தான் விட்டுருவோம். இப்ப நம்ம சொல்லிக்கிறாரு சீக்கிரமா எல்லாம் முடிச்சு நம்ம இந்த மாதிரி சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி வசதி பண்ணி கொடுத்து நம்ம எல்லாம் விட்டுறோம்னு சொன்னா அது சாமானிய விஷயம் இல்லை. கேட்கறதுக்கு ஒரு ராகம் வேணும், ஒரு புண்ணியம் வேணும், பூஜை சுடுதல் வேணும். அதெல்லாம் இருந்தாலும் கேட்கறதுன்ற எண்ணமே வரும். இவ்வளவோ தடைகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்க உட்காரணும்னு சொன்னா அதுக்கு ஒரு ராகம் வேணும். அதுக்கு மேல நமக்கு ஒரு புண்ணியம் கடைசி நாம அவங்க கேட்கறதுக்கு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். இருந்தாலும் அதை வாங்கினா எடுத்து நமக்கு புரியும்படியா நம்மளுடைய பாக்கியத்தெல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கும் அர்த்தம் முடியாது, சூட்சமான அர்த்தங்கள் தெரியாது. இப்படி 6 பேருந்து அப்படின்னு நாம அர்த்தம் ஆரம்பிச்சது அவர் எப்படிதான் மதி செஞ்சாரு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமாக சொல்றவாளுக்கு இருக்கிற சிரமம் சொல்றவாளுக்கு தான் தெரியும். அது எவ்வளவு சிரமப்படணும். எல்லாருக்கும் அது தவறு. 50க்கே ராமாயணத்தை சொல்றதுக்கு கஷ்டப்பட்டார். சொல்றதுக்கு கஷ்டப்பட்டாருன்னா நான் எழுதுறது ஈஸியா இருக்குது. ஜனங்களுக்கு யாருக்கா போய் சொல்லணும் இல்லையா, யாராவது ஏற்பாடு பண்ணாலும் சொல்ல முடியும். வச்சு தலிக்கார் காரணம் வச்சு அது ஒரு சிதம்பரத்தை ஆரம்பிச்சு ஈஸியா 3000 சேரம் அவங்க ஒரே கடவுள் 3000 நிமிஷம் ஒன்றா சேர மாட்டோம். அந்த மாதிரி சமயத்தை எப்பாவது நான் ராமாயணம் கேட்டுருக்கேன் சொல்றேன்னு சொன்னாக்க உட்காந்து கேட்கணும் முடியும். நாளைக்கு படிக்கிறோம், நாளைக்கு சேர மாட்டோம். 100 பேர் இருக்கா, 200 பேர் இருக்கா, 3000 பேர் இருந்தா ஒன்றா சேர மாட்டோம். 3000 பேருக்கு சொல்லணும்னு ஆசை.
கடைசியில ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பழைய மாம்பு எடுத்து உடனே அத்தனை பேரும் சேர்ந்துட்டாங்க. நல்லது கெடுத்து எல்லாரும் சேர்ந்துருவாங்க. எல்லாரும் நேர கமல் பார்த்தா இதுதான் 5 நிமிஷம் எல்லாமே சொல்லிடுவாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த 3000 சேர்ந்து கிடைக்க மாட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் கடைசியில விஷயத்தை தெரிஞ்சு நாகவாசம் இப்பதான் நான் சொல்ல போறேன். லட்சுமணன் நாகவாசத்தால் சமயத்தில் காப்பாற்றாங்கிற விஷயம் அந்த படலத்தை வச்ச உடனே அந்த பாம்பு மீது எழுதிருக்கக்கூடிய குழந்தை இருந்தது. அப்புறம் தான் கம்பனுடைய எதிர்ப்பை ராமாயணத்துடைய எதிர்மையா வளராம இருந்தாராம். இது ஒரு சரித்திரம் உள்ள அவருடைய சரித்திரத்துக்கு சொல்றது எவ்வளவு சிரமம். ஏன்னா அதுவே கேட்டாதான் சொல்றவருக்கும் ஒரு சந்தோஷம் உற்சாகம் நிறைய சொல்லணும்னு தோணும். கேட்கக்கூடிய சமயத்தில் அவளுக்கு ஒரு தர்மங்களை மனசுல உட்காரதே நம்ம வாழ்க்கையில இருந்து தொடர்பான சூழ்ச்சி கொடுத்து ஒரு தர்மத்தை சொல்லி கொடுக்க முடியாது வச்சிருக்காருன்னு அது ஒரு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு. அது தனி சந்தோஷம். அப்பேற்பட்ட சரித்திரத்தை ராமாயணத்தை விசேஷமா சுந்தரகாண்டத்தில் ரமராமாயணத்திலிருந்து எடுத்து அற்புதமா சொல்லி கொடுத்தார். எப்படி சொன்னார் சீதையை ஆணையத்தினுடைய அடையாளங்கள்லாம் சொன்னான். காக்காசுர உத்தரவுடைய அடையாளங்கள்லாம் அது இங்க அடையாளங்கள்லாம் சொல்றாள். கொடுக்குறாரு எல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சீதை ஆஞ்சநேய சுவாமியை கூப்பிட்டார். ஆஞ்சநேயா சொன்ன அடையாளம் எதுவுமே நீ இந்த பாத்திரத்துக்கு பிரமாணம் ஆகாதுன்னு விட்டான். கதாசுரத்தாங்க சொன்னாங்க. கதாசுரத்தாங்கிறது காக்க ஊர் கூட சுற்றி உள்ள விஷயம். உலகம் தெரியும். அது ஒரு சீக்கிரம் விஷயம் இல்லை. தேவலோகத்துக்கு போயிருக்கான், கைலாசத்துக்கு போயிருக்கான், அப்பாவுடைய எதிர்லோகத்துக்கே போயிருக்கான் கதாசுரன். எல்லா இடத்தையும் போய் கடைசியா காலில் விழுந்தா விழுந்தவங்க சுவாமி சரணாகி யாரையும் கொடுத்தார். ஒரு கைலம் அவங்களுக்கு விட்டார். இது எவ்வளவு பொறுத்து தெரியாது அந்த கதை. இந்த கதைக்கு ராமன் சொன்னாங்க சீதையை பார்த்து சீதை கிட்ட இருந்தா இந்த கடையை கட்டி விடுதான் கொடுக்கலாம். அந்த சீதைக்கே துணி போச்சு. சரியா சரி அதை வச்சு நம்பலையா சீதைக்கே நம்பிக்கை வரல. ஏன்னா நான் போட்ட ஆபரணங்கள்ல ஏதாவது ஒரு ஆபரணத்தை சூடாமணிய ரிசர்வ்ல வச்சு அந்த இப்ப கொண்டு போய் கொடுத்து அதனால சீதைக்கு எல்லா எவிடன்ஸும் சரியா வரல. நம்ம சொல்றது இது மாதிரி சீதை எல்லாருனால அதெல்லாம் சரியா வரல. கடைசியில் ஆஞ்சநேயம் வாங்கும்போது கூப்பிட்டா ஆஞ்சநேயா இங்க வாங்க ஆஞ்சநேயருக்கு நமக்கு எல்லாத்தையும் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. புதுசா என்ன சொல்லப்படாது பக்கத்தோட இருந்தாங்க. ஆஞ்சநேயா ஒரு ஸ்லோகம் சொல்றேன். அதை போய் அப்படியே என் வாங்கத்தை ஒப்பிச்சு இது எனக்கு ராமனுக்கு நல்லதா கதை சரித்திரம் யாருக்குமே தெரியாது. உலகத்துல 3வது விஷயம் லட்சுமணனுக்கு கூட தெரியாது. கூட இருக்கிற லட்சுமணனுக்கு கூட தெரியாது. மாணவர்களுடைய யாருக்கும் தெரியாது. எதுக்குமே தெரியாது. ஜென்மமான உலகத்துல சராசரத்துல யாருக்குமே தெரியாது. சொல்லிடுவாங்க. என்ன சொன்ன நான் என் சுவாமி கன்யா ஆசிரமத்தில் விளையாடுற லட்சுமணன் சாஸ்திரத்தில் உள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல சாயந்தர வேலையில விளையாடிட்டு இருக்கோம். நல்ல சிறப்பு விளையாடி இருக்கக்கூடிய சமயத்துல நாங்க 2 பேரும் ரொம்ப அனுபவமா இருந்த பொழுது சீதையுடைய நெத்திய கொட்டெல்லாம் அழிந்து போயிட்டு சந்தியாகாலமா இருந்து ஸ்திரீகள் நெத்திய கிரகம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்க கையால ராமனுடைய வேலைக்கு கிரகு விட்டுருக்காங்க. எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் குடும்பத்தை சொல்றோம் கல்யாணம் முகூர்த்தத்துக்கு அது மாதிரி ராமனுடைய அரிசி கட்டி கிரகு விட்டு நெட்டிட்டு அழகு பார்த்தான்னு சொன்னாங்க. அப்படி அழகு பார்த்து அந்த முழுக்க ராத்திரி முழுக்க 2 பேரும் அனுமதியமா இருந்தாருன்னு இந்த பகவதி உத்தரவாதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட வைபவத்தை சொல்றாங்க. மனசால என்கிட்ட பிரியத்தோட என் பிரபு சுவாமி எனக்கு நெத்திக்கிட்டு விட்ட அந்த வைபவத்தை ஒரே ஸ்லோகத்துல ஆஞ்சநேயன் ஊட்டிக்கிறார்.
ஆஞ்சநேயர் சொல்லும் பொழுது ராமையே பிரத்யட்சமா பார்க்கறாங்க பார்த்து சொல்றாராம் சீதை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு ஒப்பிட்டு விட்டேன், அந்த தெய்வம் ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஆஞ்சநேயருக்கு புரியல. அவவியாகரண பண்டிதன், எல்லாம் தெரிஞ்சவன், எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சவன். அப்படியேப்பட்ட ஆஞ்சநேயருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் புரியல. ஏன்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி, இது தம்பதிகளுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய விஷயம், அதனால அவருக்கு சரியா அர்த்தம் புரியலையா. அப்படியே கைதான் பண்ணியிருந்தார் ஸ்லோகத்தை, அர்த்தத்தெல்லாம் யோசிக்கிறார். திரும்பி சொல்லக்கூடிய சமயத்தில் ராமன் கட்டாசுர உத்தாரணம் சொல்றார், கனையாடிய சூடாமணியை கொடுக்கிறார், எல்லாம் பண்றார். அதெல்லாம் சிலதெல்லாம் டைரக்ட் ஸ்பீச்லயே இருக்கு, சிலதெல்லாம் சீத்தை இப்படி சொன்னா சீத்தை இப்படி சொன்னான்னு இன்டைரக்டாவும் சொல்றார். ஆனா எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில இந்த ஸ்லோகத்தை மட்டும் அப்படியே ஒப்பிக்கிறார். மனசிவன்யா திலகவான் திலகவாஸ்வேதிதேசிதா பிரயாப்ரணஷ்டே திலகே. என்னுடைய திலகம் அழிஞ்ச பொழுது நீங்க இப்படி இந்த ஸ்லோகத்தை மாத்திரம் அப்படியே சொல்றாரு. ஒண்ணுதான் சீதையை ஆஞ்சநேயன் பார்த்துட்டு வந்தாங்கிறதுக்கு நம்பும்படியான ஒரு எவிடன்ஸ் சுவாமி அமராவதி சொல்லி வச்சிருக்காரு. பாக்கியெல்லாம் இருந்தாலும் பாக்கியெல்லாம் செகண்டரி எவிடன்ஸ், சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், இந்த ஸ்லோகத்துக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ். இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை சுந்தரகாண்டத்துல சீதை ஆஞ்சநேயருக்கு தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காண்பன் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டத்துல எல்லாமே அழகு சொல்லியிருக்கார். அழகு இல்லாமல் எதுவுமே கிடையாது. சுந்தரகாண்டத்தில் அங்கே அழகு, சீதை அழகு, ஆஞ்சநேயன் அழகு, ராமன் முதல் கொண்டு அழகு. அதனாலதான் ராமனை பார்த்தவனே ஆஞ்சநேய சுவாமி சொல்லும் பொழுது அபோரூபம் அபோ ஜெயிக்கும் அவருடைய கீர்த்தி எல்லாமே அழகு சொல்றார். அதனால கவி சொல்றான், சுந்தரே சுந்தரி இருக்கா, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே கீழ சுந்தரம். சுந்தரகாண்டத்துக்கு எல்லாம் சுந்தரம் கிடையாது. காண்டத்துக்கே பாக்கியமா பாலகாண்டத்துக்கு பழங்கவர்களுக்கு பாலகாண்டம், அயோத்தியில நடந்த சரித்திரங்கள் அயோத்தியா காண்டம், காட்டில் நடந்தது அக்னி காண்டம், கிருஷ்ணிகா கிருஷ்ணிகாண்டம், யுத்தத்தை பத்தி சந்தேகா யுத்தகாண்டம். இது மட்டும் என்ன ஆஞ்சநேய காண்டம் இருக்கக்கூடாது, ஆதி காண்டம் இருக்கலாம், சீதா காண்டம் இருக்கலாம். யாரு சின்னமோ சீதையுடைய காரியம் தானே இது. ஆரம்பத்திலேயே 3 டைட்டில் கொடுக்கக்கூடிய சமயத்தில் சீதாயாச்சரியம் அவர்கள் ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. அவருக்கு ஆயிரம் சொல்லும்போது பெரியாச்சரம் சொல்லும்போது சிறையிருந்த கூறுவதால் சீதாயாச்சரியம் இருந்தாயே பெரியாச்சாரம் ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்ரீவிஷ்ணு சொல்றாரு. அவர் வியாக்கியானத்தை சொல்லக்கூடிய சமயத்தில் சீதாயா சரித்திரம் என்பது வார்த்தைக்கு போட்ட வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கிறார். சிறையில் இருந்தால் பெருமையை கூறுவதால் சிறையில் இருந்து கொண்டிருக்கார். ஜெயிலுக்கு வந்து அந்த வார்த்தை பெறுவோம். அந்த மாதிரி சிறையில் பெருமையை கூறியிருக்கிறதுனாலே இந்த சீதாயா சரித்திரம் சொல்ற பொழுது சீதையுடைய பெரும்பாலான விஷயங்கள் இந்த காண்டத்தை இருக்கிறதுனால சீதா காண்டம் கூட வச்சிருக்காங்க. வைக்கல, சுந்தர காண்டம் வச்சிருக்காங்க. ஏன்னா சுந்தரன் ஆஞ்சநேயனுக்கு பேர். ஆஞ்சநேயனை பார்த்தாக்கா மனுவோட இருக்கிறான், பார்க்கறதுக்கு பருவனாக இருக்கான்னு நம்ம வச்சிருக்கோம். அழகான ஆஞ்சநேயர் தான் அவர். அவர் நினைச்சா எல்லாமே அழகு, அவர் கொடுத்த ஆரம்பிச்சா எல்லாமே அழகு. அதனாலதான் ஆஞ்சநேய உபாசனை என்பது ராமன் முழுவதும் ஆஞ்சநேய உபாசனை பண்றான்னு சொல்லியிருக்கார். ராமனே வெளியிட்டுக்குள்ள ஆஞ்சநேய ஆஞ்சநேய மாலை வீச்சு ராமர் காட்டினார். ராமன் மாலை வீச்சு ஆஞ்சநேயர் காட்டுறார். அப்பேற்பட்ட ஒரு மகாபாரதத்தில் ஆஞ்சநேயர் எல்லாரையும் கட்டி கொடுத்து வச்சிருக்கார். இதெல்லாம் உள்ள காரணம் என்ன? ராமாயண 2 எழுத்து. அதுதான் காரணம். சொன்னா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியமான ராமாயண 2 எழுத்தினாலும் தமிழ்நாட்டை சொல்ற அந்த ராமாயண 2 எழுத்த தன் வசத்தை வச்சிருக்காரு. ராமன் கூட வச்சுக்கிறாரு, ராமன் நாமாவை வச்சிருக்காரு. அதனால நாமாவுக்கு அவ்வளவு ஒரு பிரசித்தியான பெருமை. ஏற்பட்ட ராமநாமத்தினால எல்லாத்தையும் ஜெயிச்சு உலகத்தையே ஜெயிச்சு ஒரு ஜீவனையே
சீதை என்ற ஜீவனை ராமன் என்ற பரமாத்மா சேர்த்து இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குருஸ்தானத்துல பரமாத்மாவுக்கே உபாசனம் சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஆஞ்சநேய உபாசனை பண்ணா இந்த சுந்தரகாண்டத்தை செய்ய அந்த ராகத்தையும் மகான்கள் அதனாலதான் சுந்தரகாண்டம் ஏதாவது காரியம் சுந்தரகாண்டத்தை பாராயணம், கல்யாணமா சுந்தரகாண்டம் பாராயணம், உத்தியோகம் கிடைக்கணுமா சுந்தரகாண்டம் பாராயணம், கஷ்டமான பொழுதுக்கு கிடைக்கணுமா சுந்தரகாண்டம் பாராயணம், கல்வியமா சுந்தரகாண்டம் பாராயணம், எதுக்காக சுந்தரகாண்டத்தை சொல்லிடுறோம். ராமாயணம் முழுக்க பாராயணம் அப்புறம் அப்படி சுந்தரகாண்டத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆஞ்சநேய சக்கரவாதம், ராமனுடைய அனுகிரகம், சீதையுடைய அனுகிரகம், சிவபக்தனாக இருக்கக்கூடிய ராவனுடைய அனுகிரகம் வந்து ராவணனும் மிகம் கிடையாது, மாத்திரம் தான். பரமாத்மனையும் பகவானையும் சேரத்துக்காக ஜெயந்தியாக விஷ்ணு பாலத்துக்காக அப்பேற்பட்ட எல்லா அனுகிரகமும் பூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காண்டம் சுந்தரகாண்டம். விசேஷமா சுந்தரகாண்டத்தை சுந்தரமா இருக்கக்கூடிய சாமி சுந்தரபக்தன் அனுகிரகம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சொல்லுவா. ஏன்னா நம்ம எல்லா காலத்தும் எல்லாருக்கும் போய் எல்லாரும் சொல்லுவா, நல்லா சொல்லுவா, இதன் இல்லை ஒரு கம்பராமாயணத்தை எடுத்து அதே விஷயங்களை சொல்லியவா நிறைய திருமறைகள் தேவாரம் புதிய திருமறைகள்லாம் என்ன சொல்லக்கூடியவா. அப்படி அது மாதிரி சொல்ல தமிழ்கள் நீங்க பரமேஸ்வரன் சொல்லி சிவசந்தினா இருக்கு, திருமறையும் சொல்லும்படியான சந்தர்ப்பம் வரணும். அப்படி அவளுக்கு அவளுடைய வாக்கு மூலமா நிறைய தர்மங்களை தெரிஞ்சிருக்கு. உற்சவத்தில் அவளால் நிறைய விஷயங்களை எல்லா இடங்களிலும் போய் தர்மத்தை வளர்த்தி ராமாயணம் திருமறைகள் மகாபாரதம் சரித்திரங்கள் திருவிளையாடலாம் இது மாதிரி நிறைய பிரதானங்கள் செய்த வரைகள்னா அதையும் சொல்லணும். வைணவாலயங்களும் சொல்லணும். ஜனங்களுக்கெல்லாம் பற்றிய அளவுக்கு பக்தியை காட்டும் நம்மளுடைய தர்மத்தில் ஆஸ்திக்கு ஒரு ஈடுபாடு ஒரு பக்தியாக வளர்க்கும். நம்மளுடைய சனாதனமான தர்மத்துக்குள்ள ஒரு ஈடுபாடு ஈடு வரணும். குழந்தைகள்லாம் நிறைய பற்றி வரணும். அப்படி குழந்தைகளுக்குலாம் நிறைய சொல்லிக் கொடுத்து அது அவளுடைய பக்தி தர்மத்தை அவளும் தீட்சை வாங்கிட்டு அவளோட சரித்திரங்கள்லாம் அனுபவங்கள்லாம் தாண்டி அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணி அவளும் உபன்யாசம் நிறைய சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு மனித அனுபவம் சேர்றதுன்றதே நம்ம சேர்ந்த மாதிரி சேர்ந்து தர்ம பிரசாரம் போய் வளர்க்கும். ராஜேஸ்வரி சன்னிதானத்தில் மகாநகர் சன்னிதானத்தில் இதுவான ஜமகாரியங்கள் பரமேஸ்வரமா மூச்சு முடிச்சது பணிபெற்ற வயசுலையும் அவளுக்கும் எல்லாருக்கும் அத்தனைக்கும் எல்லாருக்கும் பரம சிரேசும் நம்மளுக்கும் உண்டாயிருக்கும் காத்து செய்து கொண்டு நான் பட்டாபிஷேகம் தவறாமல் எல்லாரும் நிறைய எடுத்து சிரமம் இருந்தோம். நீங்க கேட்டாலும் அந்த இதுவும் நம்மளோட ப்ரோக்ராம் இருக்கிறதுனால இருக்கிறதுனால அங்கே பரிசுகிறது நிறைய பேர் பட்டாபிஷேக சிரமம் பண்ணி ராம பட்டாபிஷேகத்துல ராமனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவத்தை கொள்ளையா அவளுக்கு ஊர் வியாசம் எடுத்துட்டு அவளுக்கு வாங்கிட்டு எல்லாரும் சிறைசாயம் காத்து செய்து கொண்டு சொன்னார். சீதாராம் கிருஷ்ணனே ஆஞ்சநேய சுவாமி எவ்வளவோ அவனுக்கு முடிஞ்ச நாளைக்கு பெரிய ஏற்பாடு ஆகிடுது. நாளை கட்டத்துக்கு வந்து பாருங்க ராமாலயத்துல எவ்வளவு கையாளிகள் எவ்வளவு இருக்கு. அந்த பாக்கத்தை கைப்படாக்காக்கு எப்படி இந்த துர்வாயிரம் நடக்கும் அதே மாதிரி நடக்க போகுது. நாளை கட்டளை எல்லாரும் அங்க வந்து விஷுப்பை பார்க்கணும். விஷுப்பை பார்த்தோம்னா அவன் எல்லாருக்கும் ஒரு சம்மானம் கொடுப்பான். எனக்கு போனவங்க 20 ரூபா கொடுத்தான். இந்த 20 ரூபாய் என்ன கையில் வச்சுருங்க செலவு பண்ணாங்க. அது 20 அவனுக்கே இருக்கு. அதே மாதிரி அவனுக்கு எது ஆரம்பிச்சு மூலியமா ஒவ்வொரு வளர்ந்துருக்கு. நாளைக்கு எல்லாரும் ராமாலயம் போறோம். டெய்லி அந்த ராமநாம ஒரு மோடு கொடுப்பாங்க. எனக்கு அதையும் எல்லாரும் இது பண்ணணும். நாளைக்கு சீதா கல்யாணத்துடைய கடைசி கட்டமாக இந்த 9 நாளுக்காக நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அந்த பட்டாபிக்கு எல்லாரும் குறிப்பிட்டு இந்த பாக்கி உள்ளவர்களுக்கு அடுத்தவருக்கு நம்ம எப்படி இருப்போம் எங்க இருப்போம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனா இப்ப கண்டமா நீ கட்ட பாக்கியமா இது கை விட்டுருவாங்க. எல்லாரும் நாளைக்கு எல்லாரும் இருக்கணும். சுவாமிக்கு என்னென்ன சமர்ப்பணம் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ
அவர்கள் சமத்துவம் பண்ணலாம். நாங்கள் எல்லாரும் கோவிலுக்கு வைக்கலாம். திருவத்திகள் அவர்கள் என்ன அதெல்லாம் சொல்லி வைக்கலாம். இந்த ராமன் பட்டாக்கி இருக்க நாளைக்கு கவர்மெண்ட் எல்லாரும் குட்டியோட அலுவலர்கள் சொன்னாங்க. நம்ம பெரியவர்களுடைய அலுவலகம் இந்த கீர்த்தன் ராமனுடைய அலுவலகம் நாளைக்கு நல்லபடியா இந்த பட்டாக்கி நடக்கும். இது போல மேல மேல போயிட்டு பல நல்ல காரியங்கள் நடக்கணும். அது குருவுடைய அலுவலகத்துக்கு வேண்டி நீங்க எல்லாரும் வந்து உங்களால் ரொம்ப நன்றி சொல்லி நன்றி. வணக்கம். பருவம் தீர்ந்து பயம் கெடுமா போது உருவம் குளித்த போது திருமணம் தீர்ந்து சிவனவராமே பூசை என்றால் சக்கரவர்த்தி தந்தாய சார்வமாயம் श्रीराम जय राम जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम आंजनेय मूर्ति जय आंजनेय मूर्ति जानकी कांत स्मरण राम 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 श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम आंजनेय मूर्ति जय आंजनेय मूर्ति जानकी कांत स्मरण राम राम राम